Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Subscriber real life incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை பேசும் சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஹாய் வணக்கம், வெல்கம் டு சேனல் பேக் டு ரிவைன். சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இன்னைக்கு உங்களுக்காக ஒரு தரமான உண்மை சம்பவத்தோடு வந்திருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கிற டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 24 டிசம்பர் 2024 அண்டு நாளைக்கு 25 டிசம்பர் கிறிஸ்மஸும் வரப்போகுது. ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துக்கு கிறிஸ்மஸ் பண்டிகை அன்னைக்கு நடந்த ஒரு பயங்கர சம்பவத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அதுவும் சரியா, நம்ம பக்கத்து மாநிலமான கேரளாவில் தான் இந்த பயங்கர சம்பவமும் நடந்திருக்கு. அது என்ன ஏதுன்றதை இன்னைக்கு நாம தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சின்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டாக எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்கள் ஷேர் பண்ணது உண்மை சம்பவம் உண்மையிலே தெரியலீங்க இருந்தனா கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு பேசாமல் வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனல் போஸ்ட் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர் இவங்க நேம் ஸ்டெல்லா. இவங்க கேரளாவையும் சேர்ந்தவங்க. கேரளாவில் பர்டிகுலராக எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கொச்சி சரௌண்டிங்கில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் தான் இவங்களும் வசிச்சுட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஸ்டெல்லா இவங்க குடும்பம் ஒரு கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றுற குடும்பம் பல வருஷமா. அப்படிப்பட்ட ஸ்டெல்லா இவங்க குடும்பத்தில் தான் இந்த ஒரு பயங்கர சம்பவமும் நடந்திருக்கு. அதுவும் 2020. அண்ட் இந்த வீடியோட எண்டில் ஒரு தரமான ட்விஸ்டும் இருக்கு. அது என்னன்றத இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரிய வரும். சரியா, கேரளா கொச்சியில் இருக்கிற அந்த பர்டிகுலர் ஏரியா. ஆனால் சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண ஸ்டெல்லா இவங்க ஒரு டீச்சராகவும் இருந்துட்டு இருக்காங்க. அதாவது ஸ்கூலில் பசங்களுக்கு பாடம் சொல்லி தர டீச்சர் 11th 12th. சொல்ல போன ஸ்டெல்லா இவங்க குடும்பம் சொல்ல முடியாது, இவங்க தலைமுறையே இந்த டீச்சர் அதாவது வாத்தியார் வேலையை செய்கிற ஒரு குடும்பமாக தான் இருந்துட்டு இருக்கு. சொல்ல போன ஸ்டெல்லா இவங்க ஒரு சயின்ஸ் டீச்சர். அண்ட் உங்களுக்கே நல்லா தெரியும், சயின்ஸ் அந்த சப்ஜெக்டை பிடிச்சவங்களுக்கு மட்டும்தான் அது ஈஸி, மற்ற எல்லாருக்குமே அது ஒரு தலைவலி. சொல்ல போனால் மேக்ஸ் மாதிரி. இது மட்டும் இல்லாமல் ஸ்டெல்லா இவங்க 11th ஸ்டூடெண்ட்டுக்கு சயின்ஸ் எடுத்துட்டு இருக்காங்கல்ல, அந்த 11th கிளாஸ், அந்த கிளாஸில் மொத்தம் எத்தனை பேருன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65 பேர் இருக்காங்க. அதில் 75% மட்டும்தான் சயின்ஸில் பாஸ் ஆகுறாங்க, மற்ற எல்லாருமே ஃபெயில் ஆயிடுறாங்க. குறிப்பாக சொல்ல போனால் அவங்க கிளாஸ் அந்த கடைசி பெஞ்சில் பசங்களாம் உட்காந்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ரோல இருக்கிற எல்லாருமே ஃபெயில். அவங்க எல்லாருமே கொஞ்சம் அடங்காத பசங்க, சொல்ல போனால் பொறுக்கி பசங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த பசங்க இந்த சயின்ஸில் பாஸ் ஆனதா சரித்திரமே கிடையாது. அந்தளவுக்கு சைக்கிள் டெஸ்ட்டாக இருக்கட்டும், மிட்டமாக இருக்கட்டும், ஆஃப் எலி, கோட்டெலி, ஏன் கிளாஸ் டெஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அந்த பசங்க ஃபெயில் ஆகிட்டு தான் வராங்க. ஸோ இவங்களுக்காக ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கணும் அப்படின்னு ஸ்பெஷலாக பர்மிஷன் வாங்கி அந்த ஃபெயில் ஆகிற பசங்களுக்கு மட்டும் ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்பெஷலாக கிளாஸும் எடுக்கிறாங்க. பட் அப்போவும் ஒரு பயனும் இல்லை அப்படின்னு அவங்களுக்கும் கிளியராக புரிஞ்சிருச்சு. இப்போ எதுக்கு இந்த ஒரு விஷயத்த இவ்வளோ விலாவரியாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அடுத்தெல்லாம் இவங்களும் இதுக்கப்புறம் இந்த பசங்க மேலே கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது, நல்லா படிக்கிற பசங்க மேலே கான்சன்ட்ரேட் பண்ண வச்சு அவங்க கொஞ்சம் அதிகமாக மார்க் எடுப்பாங்க. இவங்க கிட்ட என்னதான் முட்டி மோதினாலும் எடுக்கிற மார்க் என்னவோ முட்டை அண்ட் 10க்குள்ளே தான் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுறது வேஸ்ட் அப்படின்னு இவங்களும் அப்படியே ஃப்ரீயாக விட்டுறாங்க. பட் ஃப்ரீயாக விட்டாலும் ஸ்டெல்லா இவங்களுக்கு அந்த பசங்களை பார்த்தாலே கொஞ்சம் எரிச்சலாகவும் இருக்கும். ஏன்னா என்ன சொல்லி கொடுத்தாலும் அந்த பசங்க அதை அவாய்ட் பண்ணுற மாதிரியும் இவங்களை கலாய்க்கிற மாதிரியும் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்க இப்படியே இவங்க ஸ்கூல் லைஃப்பும் போய்கிட்டே இருக்கு. இப்படியே 2019 டிசம்பர் மாதம் அந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கான நாளும் வருது. அதாவது டிசம்பரும் ஸ்டார்ட் ஆகுது. பொதுவாக டிசம்பர் ஸ்டார்ட் ஆகி ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா கிறிஸ்துவ வீட்லேயும் இந்த கிறிஸ்மஸ் செட்டப்புக்கான எல்லா விஷயங்களும் பண்ணுவாங்க. ஒரிஜினலாகவே ஜீசஸ் பிறக்கும்போது அந்த ஒரு செட்டப் எப்படி இருக்குமோ அதை தத்ரூபமாக இந்த இடத்துல நிறைய பேரோட வீட்டில் பார்த்தீங்கன்னா டெக்கரேஷனாக பண்ணி வைப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த டெக்கரேஷன்லாம் சுற்றி நிறைய கலர் லைட்லாம் போட்டு வைப்பாங்க. பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கும். இப்படி அந்த ஒரு வாரம் முடிவில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸும் வருது. அண்ட் முன்னாடி ஸ்டெல்லா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க கிளாஸில் இருக்கிற ஒரு சில பெஸ்ட் ஸ்டூடெண்ட், அதாவது இவங்களுக்கு யாரு க்ளோஸோ அவங்கள மட்டும் அந்த கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அப்படி வர பசங்க சாதாரணமாலாம் வர மாட்டாங்க, ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு வர ஒரு சில பசங்க காசுலாம் சேர்த்து வச்சு கிஃப்ட்டும் வாங்கிட்டு வராங்க. பட் இதில் இந்த பேக் பெஞ்சில் பசங்களாம் உட்காந்துட்டு இருப்பாங்களே, ஒழுங்காகவே படிக்க மாட்டாங்க. ஸ்டெல்லா இவங்களுக்கு கூட அந்த பசங்களை சுத்தமாக பிடிக்காது. அந்த பசங்களை ஸ்டெல்லா இவங்களும் கூப்பிடல. பட் அந்த பசங்களே வாண்டடா இவங்க வீட்டுக்கும் வராங்க. ஆரம்பத்தில் ஸ்டெல்லா இவங்களும் பார்த்துட்டு கொஞ்சம் டேய் நான் உங்களெல்லாம் கூப்பிடவே இல்லையே அப்படின்னு இவங்க மனசில்
பக்கத்தில் ஓடி இருக்கு. பட் வீடு வரைக்கும் வந்துட்டானுங்க. வீட்டுக்கு வந்தவங்களை வந்து நம்ம அனுப்பக்கூடாது அப்படின்னு அந்த பசங்களையும் வீட்டு உள்ளேயும் வர சொல்கிறாங்க. அந்த பசங்களும் நல்லா ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு கையில் கிஃப்ட் பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வராங்க. வந்த 5 பேரும் பார்த்தீங்கன்னா கையில் பெரிய பெரிய பாக்ஸோட வந்திருக்காங்க, கிஃப்ட் பாக்ஸோட. அண்ட் அப்படி எடுத்துகிட்டு வந்த பாக்ஸை வந்து ஸ்டெல்லா இவங்க கிட்டலாம் கொடுக்கல. அங்கே கிறிஸ்மஸ் செட்டப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல அந்த கிஃப்டோட கிஃப்டாக வச்சுட்டு அண்ட் கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் என் ஸ்டெல்லா இவங்க கிட்ட கூட எதுவுமே பேசாமல் அந்த இடத்த விட்டும் சைலண்டாக போயிடுறாங்க. பட் பசங்க கிளம்பும்போது ஸ்டெல்லா இவங்களும் டே இருங்கடா சாப்பிட்டு போவீங்க அப்படின்னு சொல்ல, பட் அந்த பசங்களும் இல்லை டீச்சர் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக் பெஞ்சில் இருக்கிற 5 பசங்களும் சைலண்டாக கிளம்பிடுறாங்க. இது ஸ்டெல்லா இவங்களுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இவங்களை நான் கூப்பிடவே இல்லை, ஆனால் கூப்பிடாத இந்த பசங்க ஆளுக்கு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் எடுத்து வந்திருக்கானுங்க, ஏதாச்சும் வெடிகுண்டு எதனா எடுத்துட்டு வந்திருப்பானுங்களோ அப்படின்னு இவங்களும் மைண்டுக்குள்ள கொஞ்சம் ஃபன்னாகவும் நினச்சிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த பசங்க கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க, இதில் ஏதாச்சும் விபரீதமான ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்குமோ, அதாவது ஏமாத்துற மாதிரியோ பிராங்க் பண்ற மாதிரியோ ஏதாச்சும் கிஃப்ட் இருக்குமோ அப்படின்னு இவங்க மைண்ட்ல ஓடிட்டும் இருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த எல்லாருக்குமே கேக்கும் கொடுக்குறாங்க. நல்லா பிரியாணி எல்லாம் போட்டு அந்த கிறிஸ்மஸ் சூப்பரா முடியுது. அண்ட் எல்லாருமே அங்க இருந்தும் கிளம்பிடுறாங்க. இதுக்கப்புறம் ஸ்டெல்லா அண்ட் அவங்க அப்பா அம்மா அண்ணன் அண்ட் எல்லாருமே அவங்க வீட்டுல சரி கிறிஸ்மஸ் முடிஞ்சிருச்சு போய் தூங்கலாம் அப்படின்னு எல்லாருமே அவங்க ரூம்ல போயிட்டு தூங்கலாம்னு போறாங்க. இதுல ஸ்டெல்லா இவங்களுக்கு அந்த சமயம் கல்யாணம் ஆகல. அண்ட் ஸ்டெல்லா இவங்களும் தூங்கலான்னு அவங்க ரூமுக்கும் வராங்க. அண்ட் பெட்ல படுத்துட்டு தூங்கலான்னு முயற்சி பண்ணும்போது அவங்களுக்கு சுத்தமா தூக்கமே வரல. என்னடா இது, வழக்கமா படுத்த உடனே தூக்கம் வரும், ஆனா இப்போ தூக்கமே வரல அப்படின்னு இவங்களும் இந்த சைடு படுக்கிறாங்க, இப்படி திரும்பி படுக்கிறாங்க, மொபைலும் நோண்டி பார்க்குறாங்க, பாட்டும் கேட்டு பார்க்குறாங்க, ஆனா தூக்கம் சுத்தமா வரல. இப்படி கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம், அதாவது நடுராத்திரி அந்த 12 மணி மேலே வரைக்கும் இவங்களுக்கு சுத்தமாக தூக்கம் வரலன்னு ஸ்டெல்லா இவங்களும் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது தான் அவங்களுக்கு ஒரு ஞாபகமும் வருது. அட கிறிஸ்மஸுக்கு எல்லாருமே கொடுத்துட்டு போன கிஃப்ட்டை நாம் ஓப்பன் பண்ணவே இல்லை, தூக்கமும் வரல, பேசாமல் அந்த கிஃப்டெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், அதுக்கப்புறம் தூக்கம் வந்தோன்னா அப்படியே வந்து தூங்கிடலாம் அப்படின்னு இவங்க டேரெக்டாக ஹாலில் இருக்கிற அந்த கிஃப்டெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்களே அந்த இடத்துல வந்து உட்காடுறாங்க. இப்போ இந்த இடத்துல நிறைய கிஃப்ட்டும் இருக்குது. அதில் எதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணலான்னு பார்க்கும்போது ஸ்டெல்லா இவங்களும் சரி அப்பா அம்மா வாங்கி கொடுத்த கிஃப்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு அப்பா வாங்கி கொடுத்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஸ்டெல்லா இவங்களுக்கு அவங்க அப்பா கோல்டில் ஒரு ரிங்கும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அதை அப்படியே எடுத்து போட்டுக்கிறாங்க. சரி அம்மா என்ன வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அம்மா இவங்களும் வந்து கோல்டில் பிரேஸ்லெட்டும் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க, அதையும் எடுத்து போட்டுக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் எதை ஓப்பன் பண்ணலான்னு பார்க்கும்போது அண்ணனுங்க கொடுத்த கிஃப்ட்டும் இருக்குது. சரி அதை ஓப்பன் பண்ணலான்னு வரும்போது தான் இந்த இடத்துல பேரே போடாத ஒரு சில கிஃப்ட்ஸ்லாம் இருந்துட்டு இருக்கு. அதுவும் அந்த கிஃப்ட் யார் எடுத்துட்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 11வது பசங்களுக்கு, அந்த பேக் பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்கிற படிக்காத பசங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்கல்ல, அந்த பசங்க எடுத்துட்டு வந்த கிஃப்ட் தானே இது அப்படின்னு இவங்களுக்கும் ஸ்ட்ரைக் ஆகுது. அண்ட் ஆரம்பத்தில் ஸ்டெல்லா இவங்களும் யோசிச்சிருப்பாங்க, இந்த பசங்களை நான் இன்வைட் பண்ணவே இல்லை, ஆனால் இவனுங்க வாண்டடாக வந்திருக்கானுங்க, கிஃப்டையும் வச்சுட்டு சைலண்டாக போயிட்டு இருக்கானுங்க, எதுவுமே சாப்பிடல, அப்படி இதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு கியூரியாசிட்டி, ஒரு ஆர்வமும் வருது. அதை ஓப்பன் பண்ணணும், அதுக்குள்ளே என்ன இருக்குது அதை நான் பார்க்கணும் அப்படின்னு அப்படியே அந்த பாக்ஸும் எடுக்கிறாங்க. அந்த பாக்ஸு கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்குது. அண்ட் அதை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே மேக்கப் செட்டும் இருக்குது. அதுவும் கொஞ்சம் காஸ்ட்லியான மேக்கப் செட்டாக இருக்குது. சொல்லப்போனால் ஒரு பிராண்டடான மேக்கப் செட்டு. இதை எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். அண்டு அதுலேயே மேக்கப்கான எல்லா ஐட்டமும் இருக்குது. இதை பார்த்து இவங்களே செம்ம ஷாக் ஆகுறாங்க. சொல்லப்போனால் ஸ்டெல்லா இவங்களும் ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஒரு மேக்கப் செட்டு வாங்கணும் அப்படின்னு இவங்களும் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களும் யோசிச்சு வச்ச ஒரு பிராண்டு தான் இப்போ இந்த இடத்துலையும் இருக்கிறத பார்த்து இவங்களுக்கு ஆச்சரியம் தாங்கலை. என்னடா இவனுங்க இந்த மாதிரி கிஃப்ட் நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. அண்ட் இதுக்கப்புறம் இன்னும் 4 பாக்ஸ் இருக்குல்ல, அதையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒன்று வீட்டில் வைக்கிற மாதிரி இந்த ஷோகேஸ் ஐட்டமும் இருக்கு. அதாவது இந்த டிஸ்பிளேல பொம்மை இந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் ஒன்றாவும் இருந்துட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஜீசஸோட சிலை மாதிரி இருக்கு, ஆனால் ஜீசஸ் கிடையாது. பார்க்கறதுக்கும் அந்த உருவ அமைப்பும் ஆல்மோஸ்ட் ஜீசஸ் மாதிரி இருக்கு, ஆனால் இவங்களுக்கு கிளியரா புரியுது இது ஜீசஸ் கிடையாது, ஜஸ்ட் ஷோகேஸ்ல வைக்கிற பொம்மை அப்படின்னு. அண்ட் 4வது ஒரு பாக்ஸ் எடுக்கிறாங்க. அந்த பாக்ஸ் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கு. என்னன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் கிச்சனுக்கு தேவையான ஒன்று இருக்கு. இந்த ஹேர் ஃப்ரையர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாவது நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் வச்ச சில்லுன்னு இருக்கிற பொருள் அதை சூடு பண்ணி சாப்பிடணும்னு ஒரு சிச்சுவேஷன் வரும். அப்படிப்பட்ட பொருளை வந்து இந்த ஹேர் ஃப்ரையரில் வச்சா அதில் வர சூடான காற்று அதை சூடு பண்ணி நல்லாவும் கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஹேர் ஃப்ரையரும் கிஃப்டாக வந்திருக்கு. அண்ட் 5வதாக இருக்கிறதும் ஒரு ஷோட் கேஸில் வைக்கிற ஒரு பொம்மை தான். இப்படி இந்த 5 விதமான பொருளை பார்த்து இவங்களும் கொஞ்சம் ஹாப்பி ஆகுறாங்க. நம்மளை பயமுறுத்துற மாதிரியும் அண்ட் ப்ராங்க் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு இவங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. அண்ட் ஸ்டெல்லா இவங்களுக்கு இப்போ அந்த மேக்கப் கிட் இருக்கு பார்த்தீங்களா, அது மேலே தான் ஒரு கண்ணு, இதை லைட்டாக
ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அந்த பசங்க கிஃப்ட் பண்ண 3 ஷோ கேஸ் பொம்மைங்க இது எல்லாத்தையுமே அவங்க வீட்டோட ஷோ கேஸ்லயும் அடுக்கி வச்சிடறாங்க. ஒரு பொம்மையை அந்த ஜீசஸ் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அந்த பொம்மையை இவங்க ரூம்ல வச்சுக்கிறாங்க. இப்போ அந்த மேக்கப் கிட்ட எடுத்துட்டு போன ஸ்டெல்லா இவங்க ரூம் உள்ள போனதுக்கப்புறம் கதவை எல்லாத்தையுமே சாத்திட்டு எல்லா லைட்டையுமே ஆன் பண்ணிட்டு அவங்க ரூம்ல இருக்கிற கண்ணாடி முன்னாடி நின்று அதில் இருக்கிற மேக்கப்பை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இவங்களும் அந்த மேக்கப்லாம் போட்டு இவங்க அழகை கொஞ்சம் மெருகேற்றிக்கிறாங்க. இப்படி ஒரு 10 நிமிஷம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அண்ட் இவங்களுக்கும் அதோட ரிசல்ட், அதாவது அதன் மூலியமா வெளியாகிற அந்த அழகு ரொம்பவே பிடிச்சி போயிருது. ரொம்பவே ஹாப்பி ஆகுறாங்க. ஆனால் அந்த மேக்கப்பை கலைக்க வேண்டாம், அப்படியே தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு சைலண்டாக போயிட்டு அவங்க பெட்டில் படுக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு படுத்த உடனே தூக்கமும் வந்துடுது. ஆனால் இப்படி படுத்துட்டு இருக்கிற ஸ்டெல்லா திடீர்னு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு கண்ணாடி முன்னாடியும் போய் நிற்கிறாங்க. அந்த கண்ணாடி முன்னாடி நின்று ஸ்டெல்லா இவங்களும் அவங்க முகத்தை பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க முகம் ஃபுல்லாக இந்த நெகத்தாலான கீரலை அப்படியே கீறியும் வச்சிருக்கு. அந்த முகத்தில் அங்கன்னு ரத்தமும் வந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் அவங்க முகத்தை கண்ணாடியில் பார்த்ததுக்கப்புறம் அந்த இடத்துல அலறவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த இந்த கத்தன சத்தம் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே கேட்டு எல்லாருமே எந்திரிச்சு வராங்க. எந்திரிச்சு வந்து ஸ்டெல்லா இவங்களுடைய பெட்ரூம் கதவையும் தட்டுறாங்க. அந்த பெட்ரூம் உள்ள பூட்டி இருக்குல்ல, ஸ்டெல்லா இவங்க திறந்தா மட்டும்தான் உள்ள வர முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது வெளியில அப்பா அம்மா அண்ணனுங்க எல்லாருமே கதவை தட்டுறாங்க. ஆனா உள்ள இருக்க ஸ்டெல்லா இவங்களும் கதவை திறக்காம அந்த கண்ணாடியை ஒரு மாதிரி வெறிக்க பார்த்துட்டே இருக்காங்க. அப்படி பார்த்தது மட்டும் இல்லாம வெளியில இருக்கிற அப்பா அம்மா எல்லாருமே எம்மா என்னாச்சு, என்ன பிரச்சனை, ஏன் கத்தனை அப்படின்னு அவங்களும் மலையாளத்துல கேட்க, பட் ஸ்டெல்லா இவங்களும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்காங்க. அதுக்கப்புறம் இல்ல ஒன்றும் இல்லம்மா, இங்க ஜன்னல் வழியா பூனை மேலே குதிச்சிருச்சு, அதனால தான் பயத்துல கத்திட்டேன், மற்றபடி வரணும்னு இல்லை, நீங்கள் போய் தூங்க அப்படின்னு கதவை திறக்காமலே சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அம்மா இவங்களும் சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ கதவை தர, நான் வேணா உன் கூட படுத்துக்கிறேன், இல்லைன்னா நீ என் கூட படுத்துக்க அப்படின்னு சொல்ல ஸ்டெல்லா இவங்களும் இல்லைம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல. பட் இருந்தாலும் அம்மா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சரிம்மா அது கூட பரவாயில்ல, நீ கதவை தர, உன்னை பார்த்துட்டு போகிறோன்னு சொல்ல. அப்போ ஸ்டெல்லா இவங்களும் அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல, எல்லாரும் போய் தூங்க அப்படின்னு ஒரு மாதிரி கடுப்பாக மூஞ்ச காட்டுற மாதிரி திட்டியும் விட்டுறாங்க. இதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே சரி போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க ரூமுக்கும் போயிடுறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் ஸ்டெல்லா அந்த கண்ணாடியை பார்த்தபடி தான் நின்றுட்டும் இருக்காங்க. அப்போ அவங்க மைண்டில் யோசிக்கிற விஷயம், இவ்வளோ நேரம் நல்லா தான் தூங்கிட்டு இருந்தேன், திடீர்னு முழிப்பு வந்தது, அண்டு கண்ணாடியை பார்த்தேன், என் முகத்தில் நெகை கீரல்களாக இருந்துட்டு இருக்கு, இதெல்லாம் எப்படி வந்தது, அண்டு தொட்டு பார்க்கும்போது எனக்கு எரிச்சலாகவும் இருக்கு, கையில் ரத்தமாகவும் இருக்கு, உண்மையிலே எனக்கு அடிபட்டிருக்கு. ஆனால் இதை நான் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா என் விரலில் பார்த்தீங்கன்னா என்னுடைய சதைகளும் கிடையாது, நான் தூங்கிட்டு இருக்கும்போது என்ன யாரோ தொந்தரவு பண்ணா மாதிரியும் இல்லை, நார்மலாக தான் இருந்தது. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயம் எப்படி நடந்தது அப்படின்னு இவங்க மைண்டுக்குள்ள பலவிதமான கேள்விகளும் ஓடிட்டும் இருக்கு. இப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு ஸ்டெல்லா இவங்க ரூமுக்கு வெளியில பெல் சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. அதாவது இந்த கிறிஸ்மஸ் டைம்ல இந்த சாண்டா கிளாஸ், அதாவது இந்த கிறிஸ்மஸ் தாத்தாலாம் ஒரு விதமான பெல் யூஸ் பண்ணுவாரு, அதோட சத்தமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த மாதிரி சத்தம் தான் இப்போ இவங்க ரூமுக்கு வெளியிலயும் கேட்க, அப்போ ஸ்டெல்லா இவங்களுக்கு ஒரு குரலும் கேட்குது, வா வெளியில வா, என் கூட வா அப்படின்னு ஒரு குரலும் கேட்க, ஸ்டெல்லா இவங்களை அறியாமலே என்ன பண்றாங்கன்னா அந்த சத்தத்தை கேட்ட மாதிரி டைரக்டா இவங்க ரூமோட கதவையும் திறக்கிறாங்க. அண்ட் இவங்க ரூம் கதவை திறக்கும் போது அதுல துருப்பிடிச்ச சத்தம் கொஞ்சம் அதிகமாகவும் கேட்கும். ஸோ கதவை திறந்துட்டு அப்படியே ரூமை விட்டு வெளியிலயும் போறாங்க. இப்போ ரூமை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த பெல் சத்தம் இந்த வீட்டை விட்டு வெளியில் அடிக்கிற மாதிரியும் கேட்க, ஸ்டெல்லா இவங்களும் இவங்க வீட்டை விட்டு வெளியில் போகலாம் அப்படின்னு இவங்க வீட்டோட மெயின் கதவை திறந்து அப்படியே வெளியிலையும் போகிறாங்க. அப்போது இவங்க வீட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு வயசானவர் நடந்துட்டு போகிற மாதிரி இருக்கு. அது சொல்ல போனால் பார்க்கறதுக்கு கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ் போட்ட மாதிரி தான் இருக்கு. அந்த இருட்டில் அப்படி தான் தெரியுது. பார்க்கறதுக்கு பிச்சைக்காரர் மாதிரியா இருக்காரு. அந்த உடம்புல இருக்கிற துணி எல்லாமே கிழிஞ்சும் போயிருக்கு. ஒரு மாதிரி தாங்கி நடந்தும் போயிட்டு இருக்காரு. அண்டு அவர்கிட்ட இருந்து தான் அந்த பில் சத்தமும் வா என் கூட வா அப்படின்னு அந்த ஒரு சத்தமும் கேட்க, ஸ்டெல்லா இவங்களை அறியாமலே இவங்களும் அவர் பின்னாடி நடந்தும் போறாங்க. அப்ப ஸ்டெல்லா இவங்களுக்குள்ள இருக்கிற இவங்களுடைய மனசு, ஆமா நாம எங்க போறோம், இது என்ன இடம் அப்படின்னு இவங்க மனசுக்குள்ளே யோசிக்க, அண்ட் இவங்க உடம்ப கண்ட்ரோல் பண்ணணும்னு முயற்சி பண்றாங்க. ஆனா இவங்களால கண்ட்ரோல் பண்ணவும் முடியல. ஏன்னா அந்த பர்டிகுலர் சமயம் இவங்க உடம்ப வேற யாரோ கண்ட்ரோல் எடுத்துட்டு இவங்களை எங்கேயோ கூட்டிட்டு போற மாதிரி ஒரு வினோதமான உணர்வை இவங்களும் உணர்றாங்க.
இப்படி நடந்து போறவங்க அவங்க ஏரியால ஒரு சுடுகாடும் இருக்கு. அந்த சுடுகாடு கிட்டயும் போறாங்க. அது ஒரு இந்துக்களை எரிக்கிற புதைக்கிற சுடுகாடு. அப்படிப்பட்ட சுடுகாட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல எரிமேடை இருக்கும் பாத்தீங்களா, இறந்து போனவங்களை எரிப்பாங்களே, கரெக்டா அந்த எரிக்கிற இடமும் இருக்கு. அந்த இடத்துல போயிட்டு ஸ்டெல்லா இவங்களும் படுத்துக்கிறாங்க. ஆனா இவங்க நேரம் அந்த இடத்துல எந்த விதமான பிணங்களும் எரியல. இதுக்கு முன்னாடி எரிக்கப்பட்ட பிணங்களோட கொஞ்சம் சாம்பல் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்க. கரெக்டா அது மேல போயிட்டு இவங்களும் படுத்துக்கிறாங்க. இவ படுத்துட்டு இருக்கும்போது ஸ்டெல்லா இவங்களும் நான் எப்படி இங்க வந்தேன், நான் இங்க இருந்து எந்திரிக்கணும் அப்படின்னு இவங்களும் எந்திரிக்க முயற்சி பண்றாங்க. அப்படி முயற்சி பண்ணும்போது அந்த வயசான தாத்தா ஸ்டெல்லா இவங்களுக்கு முன்னாடி போயிருப்பாங்கல்ல, இப்போ அவரு ஸ்டெல்லா இவங்களுடைய தலைக்கு பக்கத்துல நின்று இப்படி குனிஞ்சு பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த வயசானவரும் பாக்குறாரு. பார்த்தது மட்டும் இல்லாம அவர் முகத்துல இருக்கிற ரத்தங்கள் ஸ்டெல்லா இவங்க மூஞ்சில சொட்டு சொட்டா சிந்தவும் ஆரம்பிக்குது. அப்படி படுத்துட்டு இருக்கிற ஸ்டெல்லா இவங்க மேல கையில கொஞ்சம் பூக்கள்லாம் இருந்துட்டு இருக்கு. அதை பிச்சு பிச்சு ஸ்டெல்லா இவங்க மேலேயும் போட்டுட்டு இருக்க. அப்ப தூரத்துல இருந்து ஒரு குரலும் கேக்குது, ஸ்டெல்லா ஸ்டெல்லா அப்படின்னு ஒரு குரலும் கேட்க, யாரா வராங்க அப்படின்னு ஸ்டெல்லா இவங்களும் இப்படி மேல பார்த்துட்டு இருந்தா அந்த வயசானவரை அப்படியே தவிர்த்துட்டு யார் வராங்க அப்படின்னு திரும்பி பாக்குறாங்க. திரும்பி பார்த்தா தூரத்துல இருந்து ஒரு நபர் ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஸ்டெல்லா இவங்களுடைய பேரை சொல்லிக்கிட்டு, இவங்களை இங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு இவங்களும் யோசிக்க, கிட்ட வர வரதான் இவங்களுக்கும் தெரியுது வரது வர யாருமே இல்லை, ஸ்டெல்லாவுடைய அப்பா அப்படின்னு. அந்த அப்பாவை பார்த்ததுக்கு அப்புறம் ஸ்டெல்லா இவங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது, ஒரு தைரியமும் வருது. அண்ட் இப்போ அப்படியே நிமிர்ந்து அந்த பெரியவரை அப்படி பார்க்கும்போது அந்த பெரியவர் அந்த செகண்ட்ல எங்க போனாரு அப்படின்னு தெரியல. ஆனா அந்த பெரியவர் நின்று இருந்தா அந்த இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே புகை மூட்டமாக வந்துட்டு இருக்கு. அந்த புகை அப்படியே ஸ்டெல்லா இவங்களை அப்படியே படர்ந்த மாதிரியும், அதாவது இவங்க உடம்பு மூடின மாதிரியும் மறைஞ்சும் போகுது. ஆனா இப்போ இருக்க ஸ்டெல்லா இவங்களால அந்த இடத்த விட்டு எந்திரிக்கவும் முடியல. தூரத்துல இருந்து வந்த அப்பா ரொம்பவே வேகமா ஸ்டெல்லா இவங்க கிட்ட எழுப்பி விடுறாங்க. ஏம்மா என்னம்மா நீ பைத்தியமா, நீ எதுக்கு நீ இந்த அர்த்தராத்திரியில அதுவும் சுடுகாட்டுல படுத்துட்டு இருக்க, வயசு பொண்ணா இருக்க, ஏன் இந்த மாதிரி பண்ற, ஆமா உன் முகத்துல ஏன் ரத்தமா இருந்துட்டு இருக்கு, ஏன் உன் முகத்துல அங்கங்க ஏதோ கீறி வச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு அப்பா இவரும் கேட்க, ஸ்டெல்லா இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம அந்த இடத்துல அழறாங்க. அண்ட் அப்பா அவருக்கும் புரிஞ்சிருச்சு, நம்ம பொண்ணு எதையோ பார்த்து பயந்துருக்கா, இங்கே கேட்டா வேலைக்காகாது, வீட்டுக்கு கூட்டு போயிடலாம் அப்படின்னு ஸ்டெல்லாவை அப்படி தூக்கும் போது அந்த இடத்துல ஸ்டெல்லாவோட அண்ணனுங்களும் வந்துடுறாங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து ஸ்டெல்லாவை இங்கேருந்து வீட்டுக்கும் கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்படி கூட்டிட்டு அந்த சுடுகாட்டை தாண்டி இவங்க நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த சுடுகாட்டுல இருந்து ஒரு 200 மீட்டர் கடந்து வந்திருப்பாங்க. அப்போ அந்த சுடுகாடு இருக்கிற அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ரோஷமான அலறல் சத்தமும் கேட்க, இப்போ இங்க இருக்கிற ஸ்டெல்லாவோட அப்பா கூட இருக்கிற 2 அண்ணனுங்க ஸ்டெல்லா இவங்க 4 பேருமே ஒன்னா திரும்பி எங்க இருந்து இந்த சத்தம் வருதுன்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி ஸ்டெல்லா அந்த சுடுகாட்டுல எரிமேடையில படுத்திருப்பாங்களே அந்த இடத்துல ஏதோ ஒரு உருவம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் வயசான உருவம் மாதிரி இருக்கும். அந்த உருவம் அங்கிருந்து கத்திட்டும் இருக்கு. கத்தனது மட்டும் இல்லாம இவங்க கண்ணு முன்னாடி அப்படியே புகை மூட்டமா மறைஞ்சும் போது இதை பார்த்து இவங்க 4 பேருமே என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த இடத்துல கர்த்தரை நினைச்சு ப்ரே பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ரொம்பவே வேகமா அந்த இடத்த விட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்பா இவரும் ரொம்ப பயந்துருக்காரு, அண்ணனும் பயந்துருக்காங்க. அதை விட அதிகமா இந்த விஷயத்த அனுபவிச்ச ஸ்டெல்லா இவங்களும் பயந்துருக்காங்க. அண்ட் இவங்க எல்லாருமே வீட்டுக்குள்ள வரும்போது ஸ்டெல்லா அவங்க அம்மா பைபிள் ஓபன் பண்ணி வச்சு அதுல இருக்கிற வசனங்கள்லாம் படிச்சுட்டு ப்ரே பண்ணிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல ஒரு சில பேர் யோசிப்பீங்க, இப்ப சுடுகாட்டுக்கு ஸ்டெல்லாவோட அப்பா எப்படி கரெக்டா இந்த டைம் வந்தாரு அப்படின்னு. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி ஸ்டெல்லா அவங்க ரூம்ல இருக்கும்போது அலறி இருப்பாங்கல்ல கண்ணாடியில அவங்க முகத்தை பார்த்து, அப்ப வீட்டுல இருக்கிற எல்லாருமே என்ன எதுன்னு கேட்டிருப்பாங்க. ஸ்டெல்லா இவங்களும் கடைசி வரைக்கும் அந்த கதவை திறக்காமலே அவங்க எல்லாருமே திட்டி அனுப்பியிருப்பாங்க. இதுல அந்த 2 அண்ணனுங்களும் இதை பெருசா எடுத்துக்கல, சைலண்டா போய் தூங்கிடுறாங்க. பட் அம்மா இவங்களுக்கு இது ஏதோ உறுத்துற மாதிரி இருக்கும். அம்மா அப்பா இவங்க ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் ஸ்டெல்லாவோட அம்மாவும் அப்பாவும் இதை பத்தி பேசிக்கிறாங்க. என்னாச்சு இவ இது வரைக்கும் இல்லாத மாதிரியும் இன்னைக்கு ஒரு மாதிரி பயந்துருக்கா, அந்த கதவை திறக்க சொன்னாலும் திறக்க மாட்டாளே, என்னவா இருக்கும் அப்படின்னு இவங்க அப்படியே பேசிட்டே இருக்க. இதுக்கப்புறம் அம்மா இவங்களும் படுத்துருக்காங்க. அப்பா இவங்க தூங்க முயற்சி பண்ணும்போது தான் ஸ்டெல்லா இவங்களுடைய கதவு திறக்கிற சத்தமும் கேட்டிருக்கும். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஸ்டெல்லா இவங்க பெட்ரூமோட கதவும் கொஞ்சம் துருப்பிடிச்ச மாதிரி சத்தமும் கேட்கும். இந்த சத்தம் கேட்ட அப்பா இவரும் இவன் என்ன இந்த நேரத்துல கதவை திறக்கிறா அப்படின்னு அப்பா இவரும் எந்திரிச்சு ஸ்டெல்லா பார்க்கலான்னு வரும்போது ஸ்டெல்லா இவங்களும் இவங்க வீட்டெல்லாம் தாண்டி வெளியில நடந்தும் போயிருந்திருப்பாங்க.
இந்த இடத்துல ஸ்டெல்லா இவங்க அப்பா இவர் நினைச்சிருந்தாருன்னா முன்னாடியே ஸ்டெல்லா இவங்க கதவை திறந்து வீட்டை விட்டு வெளில போயிருப்பாங்கல்ல, அப்பவே ஸ்டெல்லா அவங்கள தடுத்து நிறுத்திருக்க முடியும். ஆனா ஸ்டெல்லா இவங்க சுடுகாட்டுக்கு போற வரைக்கும் அப்பா இவர் ஏன் வரல, ஏன் லேட்டா வந்தாரு அப்படின்றதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. ஸ்டெல்லா இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளில போறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்பா இவரும் இவ எங்க போறா அப்படின்னு இவங்க வீட்டோட மெயின் கதவை தாண்டும் போது பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ள இருந்து யாரும் ஸ்டெல்லா அவங்க அப்பாவோட முதுக பிடிச்சி ரொம்பவே பலமா ரொம்பவே ஃபோர்ஸோட கீழே தள்ளி விட்டதை அவரும் உணர்ந்திருக்காரு. அண்ட் அப்பா அவரும் கீழே விழுந்திருக்காரு. விழுந்ததுல அவருக்கு முட்டியும் அடிபட்டிருக்கு, தலையில அடிபட்டு இங்க ரத்தமும் வந்திருக்கு. அண்ட் எந்திரிச்சு யார் இதை பண்ணா அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது இவங்க வீட்டுக்குள்ள ஒரு 6 அடியில இருந்து 7 அடி உயரம் இருக்கிற ஒரு பெரிய உருவமும் நின்றுருக்கு. பார்க்கறதுக்கு நல்லா ஜெயஜாண்டிக்கா இருந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட உருவம் தான் அப்பா இவரையும் தள்ளிவிட அண்ட் அப்பா இவரும் யாரு டேய் நீயாடா அப்படின்னு அவங்க பையன்ல ஒருத்தரோட பேரும் சொல்ல, ஆனா வீட்டுக்குள்ள இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. கோவப்பட்ட அப்பா இவர் என்ன பண்றாருன்னா எந்திரிச்சு இன்னைக்கு உன்னை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு இவரும் வீட்டுக்குள்ள போகும்போது பாத்தீங்கன்னா அந்த உருவம் அப்படியே வீட்டுல சைட்ல இப்படி வந்த மாதிரியா இருக்கும். அந்த வீடும் இருட்டாதான் இருக்கு. இவரும் லைட்டை போட்டு பார்த்தா அந்த ஹாலே எம்டியா தான் இருக்கு. இது மட்டும் இல்லாம அந்த உருவம் ஒரு சைடு நகர்ந்திருக்கும் பாத்தீங்களா, அந்த பக்கம் கதவு எதுவுமே இருக்காது, வெறும் சுவரு மட்டும்தான் இருக்கும். அப்பவே அப்பா இவருக்கு லைட்டா பொறி தட்டி இருக்கு, எங்கேயோ பிரச்சனை இருக்கு. சரி இதெல்லாம் விடு, ஃபர்ஸ்ட் நம்ம போய் பொண்ணை பார்க்கலாம் அப்படின்னு இவரும் அதுக்கப்புறம் தான் அவங்க பொண்ணு தேடியே வந்திருப்பாரு. இதனாலதான் அவர் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருக்கு. இப்ப ஸ்டெல்லாவை வீட்டுக்கு கூட்டு வந்ததுக்கு அப்புறம் அப்பா அம்மா அண்ணன் எல்லாருமே கேட்கறாங்க, என்னாச்சு உனக்கு, ஏன் பைத்தியம் மாதிரி பண்றேன், எதுக்கு தேவையில்லாம அந்த சுடுகாட்டில் படுத்துட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ஸ்டெல்லா இவங்களும் இதை எப்படி ஆரம்பிக்கிறது எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம அழுதுட்டோ இருக்காங்க. அந்த வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி கேட்கும்போது அதுக்கப்புறம் தான் ஸ்டெல்லா இவங்களும் அழுகை நிறுத்திட்டு, இல்லப்பா நான் எப்பவும் போல படுத்துட்டு இருந்தேன், திடீர்னு முழிப்பும் வந்தது, முழிச்சதுக்கு அப்புறம் கண்ணாடி பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு, போய் பார்த்தா என் மூஞ்சில நிறைய கீறல்கள்லாம் இருந்துட்டு இருக்கு. ஆனா இதை நான் பண்ணலப்பா, யார் பண்ணா அப்படின்னு தெரியல, தூக்கத்துல எனக்கும் தெரியல, நார்மலா ஏதாச்சும் என் மேல பட்டுதுன்னா உடனே எந்திரிப்பேன், ஆனா இப்படி ரத்தம் வர அளவுக்கு நகைக்கீரல்கள்லாம் பட்டிருக்கு, இது எப்படி நடந்ததுன்னு எனக்கும் தெரியல, அப்பதான் நான் கத்திருப்பேன், நீங்களும் வந்திருப்பீங்க, அதுக்கப்புறம் நீங்களாம் போனதுக்கப்புறம் எனக்கு ஒரு குரலும் கேட்டுதுப்பா, பெல் சத்தமும் கேட்டுது, வா என் கூட அப்படின்னு. அப்படி என்னையே அறியாம நானும் வீட்டை விட்டு வெளியிலயும் போனேன். அப்படி வெளியில போனவா அந்த இடத்துல ஒரு வயசானவரோட உருவத்தையும் பார்த்தேன். என்னையே அறியாம அவரை பின்தொடர்ந்து போய் அந்த சுடுகாட்டில் போய் படுத்துக்கிட்டேன். அண்ட் அவர் மூஞ்சில சொட்டிட்டு இருந்த அந்த ரத்தம் என் மேலேயும் பட்டது. அவர் கையில நிறைய பூலாம் வச்சாரு, அதை பிச்சு ஏதோ ஒரு சில வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு என் மேலேயும் போட்டு விட்டாரு. அதுக்கப்புறம் தான் நீங்களும் வந்தீங்க. உங்களை பார்த்துட்டு இப்படி திரும்பும்போது அந்த இடத்துல அந்த உருவம், அந்த வயசானவரோட உருவம் அப்படியே புகை மாதிரி மறைஞ்சும் போயிருக்கு. இங்க என்ன நடக்குதுன்னே தெரியலப்பா அப்படின்னு ஸ்டெல்லா இவங்க பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே பைபிளை திறந்து வச்சு அதில் இருக்கிற வசனங்கள்லாம் சத்தம் போட்டு படிச்சு இவங்களுக்குள்ள இருக்கிற பயத்தையும் அந்த வீட்டில் ஏதாச்சும் துஷ்ட சக்தி இருந்ததுன்னா அதை துரத்தணும் அப்படின்னு பைபிளில் இருக்கிற வசனங்கள்லாம் படிக்க அண்ட் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வீடே கொஞ்சம் அமைதியா இருக்கிறது இவங்களும் உணர்றாங்க. சரி இதுக்கப்புறம் எதுவும் இருக்காது, எல்லாரும் போய் தூங்கலாம் அப்படின்னு அன்னைக்கு வழக்கம் போல எல்லாருமே தூங்குறாங்க. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்படியே அடுத்த நாள் ஃப்ரைடே வெள்ளிக்கிழமையாக வருது. அன்னைக்கு ஸ்டெல்லா இவங்க ஒரு சில பசங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க, நல்லா படிக்கிற பசங்களுக்கு. ஆக்சுவலாக அன்னைக்கு ஸ்கூல் லீவ் தான், பட் இவங்க படிக்கிற பசங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் கிளாஸும் வைக்கிறாங்க. அன்னைக்கு ஸ்கூலுக்கும் போகிறாங்க. இதில் 11th படிக்கிற பசங்களும் வந்திருக்காங்க, 12th படிக்கிற பசங்களும் வந்திருக்காங்க. மேஜராக இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறது 12th ஸ்டூடெண்ட்ஸ் தான். பட் 11th ஸ்டூடெண்ட்ஸை இப்போவே ரெடி பண்ணாதான் அடுத்த வருஷத்துக்கு அவங்களும் நல்லா படிப்பாங்க அப்படின்னு அவங்கள கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இந்த 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த போர்ஷன்லாம் முடிக்கிறாங்க, ஸ்பெஷல் கிளாஸுக்கு உண்டானதை. அப்படியே முடிச்சுட்டு அங்கேருந்து இந்த 11th ஸ்டூடெண்ட்டுக்கும் வராங்க. கிளாஸ் ரூமில் வந்து பார்த்தா அந்த படிக்கிற பசங்களும் இருக்காங்க, கூடவே அந்த பேக் பெஞ்ச் பசங்க 5 பேர் இருப்பாங்களே அழகா பிடாரிங்க, அவனுங்களும் வந்திருக்காங்க. இதை பார்த்து ஸ்டெல்லா இவங்களும் செம்ம ஷாக் ஆகுறாங்க. டேய் உங்களை நான் வர சொல்லவே இல்லையே, எதுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னு கேட்க, அப்போது அந்த 5 பேருமே கோரஸம் டீச்சர் இவங்களை பார்த்து என்ன டீச்சர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சம்மந்தமே இல்லாமல் கேட்குறாங்க. இதுவே ஸ்டெல்லா இவங்களுக்கு கொஞ்சம் விசித்திரமாகவும் இருக்குது. என்ன இது, இவனுங்க இந்த மாதிரிலாம் பேச மாட்டானுங்களே அப்படின்னு. சரி அதெல்லாம் விடுங்க, நேற்று கிறிஸ்மஸுக்கு நான் உங்களை இன்வைட் பண்ணவே இல்லையே, எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்க, ஆனால் அங்கே இருக்கிற அந்த 5 பசங்களும் ஏதோ சமாளிக்கிற மாதிரி ஒரு சில வார்த்தைகளும் சொல்கிறாங்க. இல்லை டீச்சர் இதுக்கப்புறம் நாங்கள் ஒழுங்காக படிக்கிறோம், அண்ட் இன்னைக்கு எங்களுக்கு கிளாஸ் இல்லைன்னு தெரியும், அதனால தான் நாங்களும் ஒழுங்காக படிக்கணும் தான் வந்தோம் அப்படின்னு கொஞ்சம் நல்ல பசங்க மாதிரி பிஹேவ் பண்ணுறானுங்க. இதை ஸ்டெல்லா இவங்களும் நம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு சரி இவனுங்களும் வந்துட்டானுங்க அப்படின்னு அவங்களுக்கும் சேர்ந்து கிளாஸ் எடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே கிளாஸ் முடிச்சுட்டு அன்னைக்கு எல்லாருமே வீட்டுக்கும் கிளம்பி வந்துடுறாங்க.
ஸ்டெல்லா இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த வீட்டில் ஓப்பன் பண்ணாத கிஃப்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா நிறைய டெக்கரேஷன் ஐட்டம், வீட்டுக்கு தேவையான ஐட்டம் அண்ட் இவங்களுக்கு இன்னும் ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் அப்படின்னு நிறையவும் இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாள் கிறிஸ்மஸ் அன்னைக்கு நிறைய நான்வெஜ்லாம் செஞ்சுருப்பாங்க. சில நான்வெஜ்லாம் வச்சு ஒரு சில வெரைட்டியான டிஷ்லாம் பண்ணியிருப்பாங்க. அதில் கொஞ்சம் மீந்த எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுருப்பாங்க. சார் அதை எடுத்து சூடு பண்ணலான்னு போது தான் ஸ்டெல்லா இவங்களுக்கும் ஞாபகம் வருது, ஆமாம் நம்ம ஸ்டூடெண்ட்டில் ஒருத்தன் ஏர் ஃப்ரையர் கிஃப்ட் பண்ணியிருக்கானே, அதில் சூடு பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா அதுலேயும் சூடு பண்ணுறாங்க. சூடு பண்ணி வீட்டில் இருக்கிற எல்லாருமே சாப்பிட்றாங்க. பட் டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது நேற்று சமைச்சு சாப்பிட்டதுக்கும் இப்போது சூடு பண்ணி சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு வீட்டில் இருக்கிற எல்லாருமே உணர்றாங்க. ஆனால் அதெல்லாம் பெருசாக கண்டுக்காமல் அன்னைக்கு நைட்டு டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே வழக்கம் போல் அவங்க ரூமில் போயிட்டு தூங்கலான்னு போகிறதுக்கு முன்னாடி அம்மா சொல்கிறாங்க, இருங்க உடனே போய் தூங்காதீங்க, எல்லாருமே ப்ரே பண்ணிட்டு போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த ஹாலில் உட்காந்து ப்ரே பண்ணுறாங்க. அப்படி ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லா இவங்களுடைய 2வது அண்ணன் திடீர்னு ப்ரே பண்ணிட்டு இருக்கிற அந்த நடுவில் பார்த்தீங்கன்னா அண்ணன் இவரும் ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக இருந்திருக்கிறாரு. எந்திரிச்சு இங்கேயும் அங்கேயும் ஓடுறாரு. அப்படி ஓடினது மட்டும் இல்லாமல் இவங்க வீட்டுக்குள்ளேயே படிக்கட்டெலாம் இருக்குது. அந்த படிக்கட்டில் திடீர்னு ஒரு மாதிரி கத்திட்டே ஓடுறாரு. இதை வீட்டில் இருக்கிற எல்லாருமே பார்த்து அவரை தடுக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் யாராலுமே தடுக்க முடியல. அப்படி படிக்கட்டில் மேல் ஃப்ளோர் ஓடின அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட கரண்ட்டு கட் ஆயிடுது. வீடே இருட்டாக இருந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த சமயம் ஜீசஸ் பக்கத்தில் இந்த கேண்டில் லைட்டும் மெழுகுவத்தியும் ஏற்றி வச்சிருப்பாங்க. அதில் 2-3 மெழுகுவத்தி எரிஞ்சிட்டு தான் இருக்கு. அந்த வெளிச்சம் ஓரளவுக்கு இவங்க இருக்கிற அந்த இடம் வரைக்கும் கவர் ஆகுது. அப்போது அந்த சமயம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி அப்படின்ற சத்தம் கேட்டதா ஸ்டெல்லா இவங்களும் சொல்லியிருக்காங்க. அப்படி கேட்டது மட்டும் இல்லாமல் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து யாரும் பொறுமையா டக் 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 அப்படின்னு நடந்து வர சத்தமும் கேட்குது. அண்ட் அந்த காலடி சத்தம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பலமாகவும் இருக்குது. இந்த சத்தத்தை கேட்டதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி பயந்தபடி அந்த படிக்கட்டை தான் பார்த்துட்டும் இருக்காங்க. அப்படி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்க ஹாலில் 2-3 கேண்டில் எரிஞ்சிட்டு இருக்குல்ல, அதோட வெளிச்சம் ஓரளவுக்கு இருந்துட்டு இருக்கு. அதாவது தூரத்தில் யாராச்சும் வந்தாங்கன்னா ஆளுங்க வராங்கன்னு தெரியும், யாருன்னு தெரியாது, கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அந்த அளவுக்கு வெளிச்சமாக இருந்துட்டு இருக்கு. அப்போ அந்த படிக்கட்டில் ஸ்டெல்லா இவங்க அண்ணன் எந்த விதமான பேலன்ஸுமே இல்லாமல் அப்படியே மிதந்துட்டு வரா மாதிரியும் வராரு. இது மட்டும் இல்லாமல் அந்த அண்ணன் மூச்சு விடுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுற மாதிரியும் அந்த சத்தமும் கேட்குது. அப்படின்ற மாதிரி சத்தமும் கேட்க அப்போதான் வீட்டில் இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் டீப்பாக பார்க்குறாங்க. ஆக்சுவலாக அண்ணன் இவர் நடந்து வரல, ஏதோ காற்றுல பறந்து வர மாதிரியும் வராரு. ஆனால் அதுக்கு காரணம் அண்ணன் இவருக்கு பக்கத்தில் கருப்பான ஒரு உருவமும் அவரோட கழுத்தை பிடிச்சி அப்படி தூக்கின மாதிரியும் அவரை தூக்கிட்டு தான் அந்த படிக்கட்டில் பலமாக நடந்து வந்துட்டு இருக்கு. அப்படி அந்த படிக்கட்டில் வந்ததுக்கப்புறம் தூக்கி விசிறி அடிக்குது. அப்படி விசிறி அடிக்கப்பட்டவர் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட பாதி உயரத்துலேருந்து தொம்முன்னு கீழே வந்து விழுறாரு. விழுந்த இவருக்கு கை ஏடாகுடமாக போய் மாட்டி ஒரு கையே உடஞ்சி போயிடுது. இதை பார்த்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே அலறவும் ஆரம்பிக்கிறாங்க. அம்மா இவங்க அந்த நேரத்தில் பைபிளில் இருக்கிற வசனங்கள்லாம் பயங்கரமாக படிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ அந்த படிக்கட்டில் நிற்கிற அந்த உருவம் இவங்கள ஒரு மாதிரி கோரமான உருவத்தை பார்த்து அப்படியே கை நீட்டவும் ஆரம்பிக்குது. லைக் இப்படி அப்படி கை நீட்டி அதில் ஸ்டெல்லா இவங்களை தான் பாயிண்ட் அவுட்டும் பண்ணுது. பாயிண்ட் அவுட் பண்ணி இங்கே வா அப்படின்ற மாதிரி, அதாவது அந்த உருவம் வாய் திறந்தெல்லாம் சொல்லலை, இங்கே வா அப்படின்ற மாதிரி ஆக்ஷன்லே அப்படின்னு தான் பண்ணிட்டு இருக்கு. ஸ்டெல்லா இவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அம்மா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டெல்லாவை இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க. இங்கேருந்து நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த உருவம் என்ன பண்ணுதுன்னா கோவத்தில் அந்த படிக்கட்டில் இருந்து ஒரு படியாக அப்படியே இறங்கி வருது இவங்களை நோக்கி. அப்போ இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அம்மா, அப்பா, ஸ்டெல்லா அண்டு அண்ணன், 2 அண்ணன், அதில் ஒரு அண்ணன் அடிபட்டு கீழே விழுந்திருக்காரு. அப்படி கீழே விழுந்தவர் அந்த அதிர்ச்சியில் மயக்கமும் போட்டிருக்காரு. அவரால் எந்திரிக்க முடியல, சுயநினைவும் இல்லை. ஆனால் அந்த உருவம் கிட்ட வரதை பார்த்து இங்கே இருக்கிற எல்லாருக்குமே உயிர் பயமும் வந்து இவங்க 4 பேருமே அந்த வீட்டை விட்டு வெளியிலே வந்துடுறாங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கே ஞாபகம் வருது வீட்டுக்குள்ளே ஸ்டெல்லாவுடைய 2வது அண்ணனும் இருக்காரு அப்படின்னு. அப்போ அப்பா இவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் அவனை போய் தூக்கிட்டு வந்துடுறேன்னு சொல்ல, பட் ஆல்ரெடி அப்பா இவருக்கு கால்னி அடிபட்டிருக்கு, நெத்திலையும் அடிபட்டிருக்கு, கொஞ்சம் வயசானவர் தான். இதனால் ஸ்டெல்லாவுடைய பெரிய அண்ணன் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இருங்கப்பா நானே போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட இருந்து பைபிளையும் வாங்கிக்கிறாங்க. அந்த பைபிளை இறுக்கமாக கையில் பிடிச்சிட்டு பொறுமையாக வீட்டுக்குள்ளேயும் போகிறாரு. அப்படி வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த உருவம் இப்போது வீட்டுக்குள்ளே இல்லை, பட் வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே கலைஞ்சி கீழே விழுந்து உடையிற சத்தம் இவருக்கும் கேட்குது. இவருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவசரமாக அவருடைய தம்பியை வந்து தூக்க முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அந்த இடத்துல அண்ணன் இவருக்கு
தம்பி கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்காரு அண்ணனை கம்பேர் பண்ணும்போது. ஸோ தம்பி அப்படியே இப்படி தூக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு இடுப்பும் பிடிச்சிக்குது. ஸோ இடுப்பு பிடிச்சதுனால அவ்வளோ வெயிட்டாக அவரால் தூக்க முடியாது. இது மட்டும் இல்லாமல் நார்மலாக இடுப்பு பிடிச்சிருந்ததுன்னா அவங்களுக்கு நடக்கிறதே ரொம்ப கஷ்டம், ஈவன் மூச்சு விடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு வாரம் வரைக்கும் நரக வேதனையாக இருக்கும். ஏன்னா அதோட வேதனை என்னன்னு எனக்கும் தெரியும். எனக்கும் ஜிம்மில் 2 தடவை பிடிச்சிருக்கு. ஸோ இதனால் அண்ணன் இவர் என்ன பண்ணுறாருன்னா, சரி நம்மளால் தூக்க முடியாது, இவரோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடலாம் அப்படின்னா அவரும் இழுக்க முயற்சி பண்ணுறாரு. பட் இருந்தாலும் அவருக்கு முதுகு பிடிச்சிருக்குல, இழுக்கிறதுக்கு கூட ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஆனால் உயிர் பயம் என்ன பண்ணுறது, தம்பியை இப்படியே விட்டு போக முடியாது. அப்படியே மனசில் ஜீசஸ் அவரை நினச்சிட்டு நல்லா ப்ரே பண்ணிட்டு அவர் தம்பி கையை பிடிச்சிட்டு மூச்சை நல்லா இழுத்து பிடிச்சிட்டு அவரையும் தரன்னு இழுத்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட மெயின் வாசல் கிட்ட அந்த கதவை மறைச்ச மாதிரி இப்போ அந்த உருவமும் நிற்குது. பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு கோரமாக இருந்துட்டு இருக்கு. உடம்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிழிஞ்சு போன துணியாக இருக்கு. அந்த முகம் ஃபுல்லாக வெட்டு காயங்கள், முகத்தில் அங்கங்கே அப்படியே வீங்கி போன மாதிரியும் இருக்கு. உடம்பு ஃபுல்லாகவும் இருந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் அந்த உடம்பு ஃபுல்லாக இது பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரியா இருக்கு. பார்க்கறதுக்கு கோரமாகவும் இருக்கு, அதே சமயம் ரொம்பவே அருவருப்பாகவும் இருந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட உருவம் தான் இப்போ இங்கே நின்று ஒரு மாதிரி முறைப்போட அண்ணனையும் சரி அப்படியே கீழே அவங்க தம்பியும் சரி பார்த்து முறைச்சிட்டும் இருக்கு. அண்ணன் இவருக்கும் கிளியரா புரிஞ்சிருச்சு, இந்த உருவம் இங்கிருந்து நகர்ந்தா மட்டும்தான் நம்மளால வெளியிலையும் போக முடியாது, அண்டு தம்பியை தூக்கிட்டும் ஓட முடியாது, இவனை விட்டு நம்மளாலையும் தனியா போக முடியாது. இப்ப என்ன பண்றது அப்படின்னு பயத்தோட அழுதுட்டே யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் திடீர்னு அந்த உருவம் ஏதோ வழியில துடிக்கிற மாதிரி இங்கிருந்து அங்கும் அங்கிருந்து இங்கேயும் ஓடவும் ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா வீட்டுக்கு வெளியில இருந்து அம்மா இவங்களும் வீட்டை விட்டு வெளியில் வரும்போது கொஞ்சம் புனித தண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அதை அந்த இடத்துல நல்லா ப்ரே பண்ணிட்டு அந்த உருவத்தை மேலேயும் தெளிச்சிருப்பாங்க. தெளிச்சதுனால அந்த உருவத்துக்கு ஏதோ நெருப்பில் எரியிற மாதிரி ஒரு வழியும் வந்திருக்கு. இதனால் அந்த இடத்த விட்டு அசந்து ஓடுற சமயம் பார்த்தீங்கன்னா அண்ணன் இவரும் அவர் தம்பியை அப்படியே பிடிச்சி வெளியிலையும் வந்துடுறாங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் வீட்டை அப்படியே பூட்டிட்டு அவங்க கார் எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அண்ட் இந்த இடத்துல ஒரு பின் குறிப்பு, இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டும் போது வீட்டில் இருக்கிற பைக் சாவியோ கார் சாவியோ வந்து உங்கள் வீட்டு வாசலில் மாட்டி வைக்கிறது நல்லது. ஏன்னா அவசரத்துக்கு வீட்டை விட்டு வெளியில் ஓடணும்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே எந்த மூலையிலேயும் இருக்கிற கார் சாவியோ பைக் சாவியோ தேடி பிடிச்சி எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். இதே வாசலில் இருந்ததுன்னா அப்படியே ஓடுற ஃப்ளோர்லேயே வந்து அந்த சாவி எடுத்துட்டு ஓடிடலாம். அதே போல தான் இவங்க அப்பாவும் அந்த சாவி எடுத்துட்டு வெளில வந்திருக்காரு. ஸோ அந்த ஒரு ரீசனால அன்னைக்கு நைட்டு இந்த குடும்பமே தப்பிச்சிருக்கு. இதுக்கப்புறம் இவங்க டைரக்டா எங்க போறாங்கன்னா இவங்க ஃபேமிலி சர்ச்சுக்கும் போறாங்க. பட் சர்ச் மூடி இருக்கு. பட் இருந்தாலும் அந்த சர்ச் உள்ள தான் அந்த ஃபாதர் அவர் தங்கறதுக்கான வீடும் கொடுத்துருக்காங்க. அங்க போயிட்டு கதவை தட்டி இவங்க எல்லாருமே அழவும் ஆரம்பிக்கிறாங்க. ஃபாதர் இவருக்கும் கிளியரா புரிஞ்சிருச்சு ஏதோ பிரச்சனையோட தான் வந்திருக்காங்க அப்படின்னு. இப்ப ஃபாதர் இவர்கிட்டயும் நடந்த எல்லா விஷயத்தையுமே வெளிப்படையா சொல்றாங்க. ஆனா ஃபாதர் இவருக்கு ஒண்ணுமே புரியல. என்னமா சொல்றீங்க, 2 நாள்ல இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா, அதுவும் சடனா இந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு என்ன காரணம், அண்ட் சமீபத்தில் உங்க குடும்பத்தில் இருக்கிற யாராச்சும் சாத்தான வழிபடுற மாதிரியோ இல்ல சாத்தான ஆதரிக்கிற மாதிரியும் இல்ல இந்த பேய்ங்க கூட கம்யூனிகேட் பண்ற மாதிரி பேய்கம் விளையாடுற மாதிரியும் இல்ல நைட் டைம்ல இந்த சுடுகாட்டுக்கு போற மாதிரியும் ஏதாச்சும் விஷயத்த பண்ணீங்களா அப்படின்னு கேட்க, ஆனா ஸ்டெல்லா இவங்க ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க முதல் நாளே இந்த பிரச்சனை சுடுகாட்டில் தான் ஆரம்பிச்சது. ஆனா அதுக்கு முன்னாடி நாங்க முன்ன பின்னு சுடுகாட்டு பக்கம்லாம் போனதே கிடையாது. பட் பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஏதோ ஒரு குரல் என்ன வழி நடத்தி சுடுகாட்டுக்கிட்டையும் கூட்டு போச்சு அப்படின்னு சொல்லும்போது ஃபாதர் இவருக்கும் ஒன்றும் புரியல. என்னம்மா இப்படி சொல்கிறீங்க, வழக்கமாக இந்த மாதிரி விஷயத்தில் தான் இந்த மாதிரி நடக்கும், அப்படி இல்லைனா வேற யாராச்சும் நமக்கு ஏதாச்சும் பண்ணாதான் இந்த மாதிரி விஷயமும் நடக்கும். ஆமாம், உங்களுக்கு எதிரின்னு இல்லை யார் மேலாச்சும் சந்தேகம் இருக்கு, உங்கள் மேலே இந்த பேய் ஏவி விடுறது இந்த பிளாக் மேஜிக் யாராச்சும் உங்கள் மேலே பண்ணுவாங்க அப்படின்னு ஏதாச்சும் டவுட் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஸ்டெல்லா இவன் குடும்பத்துக்கு யார் மேலேயும் டவுட் வரல. இல்லைங்க, அப்படிலாம் எங்களுக்கு பண்ணுறதுக்கு சாத்தியமே இல்லை, ஏன்னா நாங்கள் யாருக்கிட்டையுமே வம்பொழிக்கிறதும் கிடையாது, முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் அன்பாக தான் இருந்துட்டு இருக்கோம், பைபிளும் தானே சொல்லி தருது அப்படின்னு இவங்களும் சொல்ல ஃபாதர் இவருக்கும் என்ன சொல்றதுன்னே புரியல. அப்ப எங்க இருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு அவரும் யோசிக்க, சரி கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் அவரும் அந்த ஃபாதருக்கு உண்டான உடுப்பும் போட்டுக்கிறாரு. அவருக்கு கழுத்துல ஒரு பெரிய ஜபமாலையும் போட்டுக்கிறாரு. அந்த கையில பைபிள் எடுத்துட்டு இப்போ அவங்க சர்ச் இப்ப பூட்டி இருக்கு, அந்த சர்ச்சை திறந்துட்டு உள்ளேயும் போறாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல அணைஞ்சிருக்கிற மெழுகுவத்தியெல்லாம் ஏத்தி வைக்கிறாங்க. ஏத்தி வச்சதுக்கு அப்புறம் இப்ப அந்த இடத்துல ஸ்டெல்லா இவங்க குடும்பம் வந்து முழங்கால் அதாவது முட்டி போட்டு உட்கார சொல்றாங்க. ஃபாதர் இவரும் பைபிளை திறந்து அதுல இருக்கிற வாசகத்தெல்லாம் படிச்சு அண்ட் அவரும் என்னதான் நடந்திருக்கும் அப்படின்னு தேவதூதர்கள் மூலியமா கணிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி கணிச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கே ஒரு விஷயம் புரியுது. ஆமா,
உன் கிளாஸ்ல இந்த பசங்க எப்படி? ஸ்டெல்லா இவங்களும் எந்த பசங்களை கேட்குறீங்க ஃபாதர் அப்படின்னு அவங்களும் கேட்க, அதாம்மா நீ அந்த 11வது பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறியே, அதுலேயும் அந்த கடைசி பெஞ்சில் உட்காந்துட்டு இருப்பாங்களே ஒரு 5 பேர், அவங்க எப்படி அப்படின்னு கேட்க, ஃபாதர் அந்த பசங்க ஒழுங்காகவே படிக்க மாட்டாங்க. நானும் அந்த பசங்களை எவ்வளோ படிக்க வைக்க முயற்சி பண்ணேன், ஆனால் படிக்கவே மாட்டாங்க. ஒரு லெவலுக்கு அப்புறம் அவங்க மேலே எனக்கு வெறுப்பு தான் வந்தது. என்னை இரிட்டேட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்களும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க நான் கண்டுக்கவே இல்லை. இப்போ ரீசெண்டாக கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் அப்போ கூட அந்த பசங்களை நான் இன்வைட் பண்ணவே இல்லை. ஆனால் அவனுங்களே கிஃப்ட் எடுத்துகிட்டு வீட்டுக்கும் வந்தானுங்க. அப்படி வந்தவனுங்க அந்த கிஃப்டை என் கையில் கொடுக்காம வீட்டில் வச்சுட்டு சாப்பிடாம கூட எல்லாரும் போயிட்டானுங்க. நான் கூட அந்த கிஃப்ட்டில் ஏதாச்சும் தப்பான பொருள் தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், எனக்கு தேவையான பொருள் தான் அதில் இருக்குது. ஆமாம், அவனுங்களை பற்றி எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு கேட்க, ஸ்டெல்லா உன் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு விஷயம் கிளியராக தெரியுது. அந்த பசங்க உனக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கானுங்க. அவனுக்கு கொடுத்த எல்லா கிஃப்ட்டையும் நீ ஓப்பன் பண்ணிட்டேன்னு நல்லாவே புரியுது. அண்ட் அங்கேருந்து தான் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. ஸ்டெல்லா இவங்களுக்கு இப்போ வரைக்கும் ஒன்றும் புரியல. ஃபாதர் என்ன சொல்கிறீங்க, தெளிவாக சொல்லுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஃபாதர் இவரும் ஒரு விஷயத்த கிளியராக சொல்கிறாரு. ஏம்மா அந்த 5 பசங்களும் 5 விதத்தில் பிளாக் மேஜிக்கை உனக்கும் உன் குடும்பத்துக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி தான் அந்த கிஃப்ட்டில் ஒளிச்சு வச்சு உன் வீட்டில் வச்சுட்டும் போயிருக்கானுங்க. அங்கேருந்து தான் பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு. இன்கேஸ் அந்த கிஃப்ட்டை நீ ஓப்பன் பண்ணாமல் இருந்தனா உனக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. ஆனால் அதன் மூலியமா உனக்கு அனுப்பப்பட்டது கிஃப்ட் கிடையாது, அதன் மூலியமா உனக்கு அனுப்பப்பட்டது இந்த பிளாக் மேஜிக்கும் பேய்களும் தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இந்த குடும்பமே அப்படியே மிரண்டும் போகுது. என்னால் இதுக்கப்புறம் எதுவுமே சொல்ல முடியாது. நாம் தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உன் குடும்பத்துக்கு தான் பிரச்சனை. உன் வீட்டுக்கு போயிட்டு இப்போவே அந்த பொருட்களெல்லாம் அழிக்கணும். அதுக்கு முன்னாடி ப்ரேலாம் பண்ண வேண்டியிருக்கு. நான் மற்ற ஃபாதருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி வர வைக்கிறேன், கொஞ்சம் இருங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அவர் சர்க்கிளில் இருக்கிற பர்டிகுலராக 5 ஃபாதருக்கும் கால் பண்ணுறாங்க. அவங்களும் நேரங்காலம் பார்க்காம கிளம்பி வராங்க. இப்போது இந்த ஃபாதரோட சேர்த்து 5+6 பொதுவாக கிறிஸ்துவ மதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 6 அதுவும் 666 அப்படின்றது சாத்தானுடைய குறியீடாக பார்க்குறாங்க. அதே மாதிரி தான் ஸ்டெல்லா இவங்க வீட்டில் இருக்கிற கெட்டதை அழிக்கிறதுக்காக இந்த 6 ஃபாதருமே இப்போ ஸ்டெல்லா இவங்க வீட்டுக்கும் போகிறாங்க. போய் பார்த்தா ஸ்டெல்லா இவங்க வீடு அலங்கோலமாக இருந்துட்டு இருக்கு. அந்தளவுக்கு வீட்டில் இருக்கிற எல்லா பொருளும் கலைக்கப்பட்டிருக்கு. அந்த வீடே அடித்து உடச்சா மாதிரி இருந்திருக்கு. இப்போ இங்கே இருக்கிற 6 ஃபாதரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டெல்லா இவங்க குடும்பத்தை நடுவில் நிற்க வச்சுட்டு அந்த 6 ஃபாதரும் இவங்க குடும்பத்தை அப்படியே சுற்றி நிற்கிற மாதிரி நின்று பைபிளில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் வசனத்தை திரும்ப திரும்ப படிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி படிக்கும்போது இந்த வீட்டுக்குள்ளே குறிப்பாக ஸ்டெல்லா அவங்க ரூம்ல இருந்து ஒரு அலறல் சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. இது மட்டும் இல்லாம அந்த அலறல் சத்தத்தோட அந்த உருவத்தை ஏதோ ஒன்று கட்டி எடுத்துட்டு வர மாதிரி அந்த உருவமும் அப்படியே கூனி குறுகி இந்த இடத்துக்கும் இந்த ப்ரே பண்ற இடத்துக்கும் வருது. அப்படி வந்த அந்த உருவம் கிட்டத்தட்ட 6-7 அடி உயரமும் இருக்கும். அது கிட்ட நீ எதுக்கு வந்த, உனக்கு என்ன தேவை அப்படின்னு எதுவுமே கேட்கல. சொல்ல போனா அந்த பேய் கிட்ட பேச்சுவார்த்தை எதுவுமே வச்சுக்காம இங்க இருக்கிற 6 ஃபாதர் என்ன பண்றாங்கன்னா, அவங்க கிட்ட ஆல்ரெடி புனித தண்ணியும் இருக்கு. அந்த புனித தண்ணியை கையில ரெடியா வச்சுக்கிறாங்க. இப்ப ஸ்டெல்லா இவங்க கிட்ட ஒரு பேப்பரும் ஒரு பெண்ணும் ரெடி பண்ணி சொல்லி அந்த பேப்பர்ல நான் சொல்ற வார்த்தைகள்லாம் எழுது அப்படின்னு ஒரு சில வார்த்தைகளும் சொல்றாங்க. அது என்ன வார்த்தை அப்படின்னு ஸ்டெல்லா அவங்களும் சொல்லல. அந்த வார்த்தை எழுதுனதுக்கு அப்புறம் அந்த பேப்பரை கசக்கிட்டு அந்த பேப்பரை கொளுத்தி அங்க இருக்கிற அந்த உருவத்தை மேலேயும் போட்டுறாங்க. அப்படி போடும்போது அந்த உருவம் பயங்கரமா கதறவும் ஆரம்பிக்குது. ஏதோ உண்மையிலேயும் அது உடம்பு ஃபுல்லா நெருப்பு பரவன மாதிரி. இப்ப இந்த 6 ஃபாதரும் என்ன பண்றாங்கன்னா, அவங்க கையில இருக்கிற அந்த புனித தண்ணியை அப்படியே 6 பேரும் ஒன்று போல அந்த உருவத்து மேலே அப்படியே ஊத்த இந்த ஒரு விஷயம் அந்த உருவத்துக்கு ஏதோ உண்மையிலேயே அது ஒரு பெரிய நெருப்புல பிடிச்சி தள்ளி விட்ட மாதிரி பயங்கரமா கதறி அந்த இடத்துல அப்படியே டப்புன்னு புகை மாதிரி மாறி அந்த இடத்த விட்டு அப்படியே மறைஞ்சும் போயிடுது. இதுக்கப்புறம் இந்த வீட்டில் 6 ஃபாதர் இருக்காங்களே, அதில் ஸ்டெல்லா இவங்க சர்ச் ஃபாதர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் அந்த பைபிளில் இருக்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருக்காரு. மற்ற 5 ஃபாதர் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே கண்ணை மூடின மாதிரி இருக்காங்க. கண்ணை மூடிட்டு இந்த வீட்டுக்குள்ளே கரெக்டாக ஒரு சில இடத்துக்கும் போகிறாங்க. போயிட்டு இவங்க கையில் கிடைக்கிற ஒரு பொருளை எடுத்து இந்த வீட்டோட நடுவில் வச்சு உடைக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 பசங்களும் கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, ஒருத்தன் மேக்கப் கிட்டும் கொடுத்துருப்பான், இன்னொருத்தன் இந்த ஹேர் ஃப்ரையர், இன்னொருத்தன் ஷோகேஸ் ஐட்டம், ஒரு 2 விதமான ஷோகேஸ் ஐட்டமும் இருக்கும். அதில் 3வது ஒன்று பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு ஜீசஸ் மாதிரியாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே உடைக்கும் போது தான் அந்த உடைக்கப்பட்ட பொருட்கள்ல இருந்தும் இந்த மந்திரிச்ச பொருள்லாம் வெளியிலிருந்து விழுறதை பார்த்து இவங்களே அதிர்ச்சி ஆகிறாங்க. அண்ட் அப்படி உடைக்கப்பட்ட அந்த பொருள் மேலேயும் பார்த்தீங்கன்னா அந்த புனித தண்ணியை ஊற்றுறாங்க. ஊற்றுனதுக்கு அப்புறம் அதை அப்படியே அள்ளி கொண்டு போயிட்டு குப்பை தொட்டிலையும் போட்டுறாங்க. இப்படி இந்த ஒரு விஷயம்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஸ்டெல்லா இவங்க குடும்பமே அந்த பேய் ஆட்டி வச்ச விஷயம், அதாவது புயல்ல இருந்து வெளியில வந்த மாதிரி ஒரு பெரும் மூச்சும் விடுறாங்க.
இது மட்டும் இல்லாமல் அந்த 5 ஃபாதரும் சேர்ந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அது என்னென்னா, இந்த பிரச்சனை உங்களுக்கு முடிஞ்சிருச்சு, ஆனால் இந்த பிரச்சனை இன்னும் மற்றவங்களுக்கு முடியல, நாங்கள் இப்போவே போயிட்டு அவங்களுக்கும் உதவி பண்ணுறோன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அன்னைக்கு நைட்டே 4-5 வீட்டுக்கும் போகிறாங்க. போன எல்லா வீட்லையும் சில இவங்க வீட்டிலேருந்து 5 பொருள் எடுத்து அந்த கிஃப்ட் வந்த பொருள் எடுத்து உடைச்சிருப்பாங்களே, அதே மாதிரி ஒரு சில வீட்டுக்கும் போயிட்டு அங்கே இருக்கிற அந்த பொருள்லாம் எடுத்து உடைக்கிறாங்க. உடைச்சு பார்த்தா அதுலேயும் அந்த மந்திரிச்ச பொருள்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த 5 பசங்க ஸ்டெல்லா இவங்களுக்கு மட்டும் இந்த பிளாக் மேஜிக், இந்த பேய் ஏவி விடல. அந்த பசங்களுக்கு யார் யாரெல்லாம் பிடிக்கலையோ இல்லை அந்த பசங்களை யாரெல்லாம் இந்த படிப்பு விஷயத்தில் திட்டுறாங்களோ அவங்க எல்லா வீட்டுக்கும் கிஃப்ட் தரா மாதிரி பேயும் சரி பில்லி சூனியத்தையும் சரி கிஃப்டை வச்சு அனுப்பியிருக்கான். ஆனால் அந்த வீட்டில் இருக்கிறவங்களும் அது சாதாரண கிஃப்ட் தானே அப்படின்னு எடுத்து வீட்டில் வச்சிருக்காங்க. அவங்களும் பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதன் மூலியமாக தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஃபாதர்லாம் அந்த எல்லா வீட்லையும் போயிட்டு இந்த பிரச்சனையும் சரி பண்ணுறாங்க. இதுக்கு அடுத்த நாள் ஸ்டெல்லா இவங்க குடும்பமே செம்ம காண்டாகி ஸ்கூலில் போயிட்டு அந்த 5 பசங்களையும் மார்கை வாங்கிடணும் அப்படின்னு போய் செக் பண்ணி பார்த்தா அந்த ஸ்கூல் பசங்க அப்ஸ்காண்ட் ஆகிட்டு இருக்காங்க. சொல்ல போனால் இந்த இன்சிடென்ட் போஸ்ட் பண்ணுற இப்போ வரைக்கும் அந்த 5 பசங்க எங்கே போனாங்க என்ன ஆனாங்க அப்படின்னு எந்த ஒரு நியூஸுமே இல்லை. ஈவன் அந்த 5 பசங்களோட வீட்லேயும் போய் செக் பண்ணி பார்த்துட்டாங்க. அவங்க வீட்டில் இருக்கிறவங்களே போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க பசங்களை காணோம் அப்படின்னு. இந்த 5 பசங்களும் எங்கே போயிட்டு எவன் குடியை கெடுக்க போயிருக்கானுங்க அப்படின்னும் தெரியல. பட் இப்போ வரைக்கும் அவங்க எங்கே போனானுங்க, என்ன பண்ணுறாங்க, இல்லை திருந்திட்டானுங்களா இல்லை பொறுக்கி ஆயிருக்கானுங்களா அப்படின்னு கூட தெரியலை. ஸோ இதுதான் ஸ்டெல்லா இவங்க லைஃப்பில் நடந்த ஒரு பெரிய சம்பவம். ஸோ எனக்கு தெரியாது இந்த ஒரு சம்பவம் 30 நிமிஷமா இல்லை 40 நிமிஷமா அப்படின்னு. ஆனால் கிறிஸ்மஸுக்கு கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான இன்சிடென்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதுக்கப்புறம் ஸ்டெல்லா இவங்க வீட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஸ்டில் இப்போ வரைக்கும் மேரேஜ்லாம் ஆயிடுச்சு, ரொம்பவே ஹாப்பியாகவும் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டெல்லா இவங்க லைஃப்பில் நடந்த இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அவ்வளோதான் மக்களே, இன்சிடென்ட் ஓவர். ஸ்டெல்லா இவங்க லைஃப்பில் இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான இன்சிடென்ட் நடந்திருக்கு. இதை பற்றி உங்களோட தாட் என்ன? இன்கேஸ் நீங்கள் டீச்சராக இருந்து உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் உங்களுக்கு கிடச்சி உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் பண்ணால் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? அண்ட் அதே சமயம் படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி டீச்சர் எவ்வளோ சொல்லி கொடுத்து உங்கள் மண்டல ஏறல, நீங்கள் தான் அந்த டீச்சர் மேலே கோவப்படுறீங்க. அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் அந்த டீச்சரை எப்படி பழி வாங்குவீங்க? அண்ட் என்ன கேட்டிங்கன்னா, நான் படித்து ஜஸ்ட் பாஸ், அதாவது 35 மார்க் எடுத்து அவங்கள பழி வாங்குவேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்படி பழி வாங்குவீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு நானும் பேய் விடுவேன் பிளாக் மேஜிக்லாம் பண்ணுவேன்னு சொல்லக்கூடாது, தப்பு. ஏன்னா நம்ம கல்ச்சர்லேயே தெய்வத்துக்கு முன்னாடி வச்சிருக்கிறது குரு தான். அதாவது மாதா பிதா குரு, அதுக்கப்புறம் தான் தெய்வம். ஸோ அப்படிப்பட்ட குருக்கு நாம் மரியாதை கொடுக்கணும். ஸோ என்ன ஏதுன்றதை நீங்களே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நானும் வெயிட் பண்ணுறேன். அண்ட் எல்லாருக்குமே இனிய கிறிஸ்மஸ் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். அதாவது ஹாப்பி கிறிஸ்மஸ்.